Hi guys, welcome to Techxia Innovations. நமக்கு வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வருது, குவைரிஸ் வருது. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்ன பிஸ்னஸ் பண்ணுறது, எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் வந்து பிஸ்னஸ் நிறைய டைப் இருக்குது, ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது. ஆனால் எந்த பிஸ்னஸை பண்ணுறதா இருந்தாலும் கிளியராக ஒரு கரெக்டான ஒரு ட்ரைனிங் எடுத்து அதை வந்து A to Z வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது தான் சிறந்தது, எப்போவுமே நல்லது. ஏன்னா வந்து இப்போ வந்து நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங்ஸ் போய் நீங்கள் கற்றுக்கலாம், மார்க்கெட்டிங் நீங்கள் கற்றுக்கலாம். இதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் பண்ணணும். ப்ரொடக்ஷன் மட்டும் தெரியும், பொருளை உற்பத்தி பண்ணிட்டோம், விற்க முடியலன்னா அது நமக்கு வந்து நஷ்டமாயிடும். அதே மாதிரி எனக்கு விற்க தெரியும், பொருளை உற்பத்தி பண்ண தெரியாது அப்படின்னா அதுவும் நமக்கு பிரயோஜனம்லாம் போயிடும். ஸோ ப்ராடக்ட் ட்ரைனிங் எடுத்துக்கணும், அதே சமயத்தில் மார்க்கெட்டிங் ட்ரைனிங் எடுத்துக்கணும். கொஞ்சம் மெனக்கிட்டு ஒரு வேலையை நம்ம செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். கேட்டிங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வேலைன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கு பின்னாடியே தான் நம்ம போகிறோம். யாருமே வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிஸ்னஸ் மைண்டுக்கு வந்து நம்ம ஆளுங்க வந்து வரமாட்டேங்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ட்ராபேக்கே அதுதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கனவு லட்சியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். கனவு லட்சியத்தை வந்து நம்ம ஒரு இதாக வச்சு நம்ம போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். சில பேர் என்ன பண்ணுறாங்க, அது நமக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. யாருக்கிட்ட வந்து கனவு லட்சியம் இல்லை அப்படியோ அவங்க வந்து என்னென்னா மற்றவங்க கனவுக்காக மற்றவங்க லட்சியத்துக்காக அவங்க வந்து வேலை செய்வாங்க. இப்போ அம்பானியாக தான் சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்கள் கனவை வந்து செயல்படுத்துறதுக்காக நீங்கள் உழைக்கணும், நீங்கள் வேலை செய்யணும். அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய உழைப்பு வந்து நீங்கள் கரெக்டாக உங்கள் பிஸ்னஸில் ஆரம்பித்து நீங்கள் போடுவீங்க. அது வந்து நல்லா க்ரோத் ஆகும். இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு வந்து அது படிப்படியாக வளர்ந்து நல்லபடியாக அது வரும். அப்படி பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு சொந்த பிஸ்னஸ் இருக்கும், ஒரு இன்கம் இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒருத்தர்கிட்ட போய் வேலை செய்கிறீங்க, ஒரு வந்து எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பாஸோட கனவை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். உங்கள் பாஸோட கனவை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. அதுக்கு வந்து அவர் கொஞ்சம் சம்பளம் கொடுக்குறாரு, அவ்வளோதான். அவர் கனவு நினைவாகும், உங்கள் கனவு நினைவாகாது. ஸோ பிஸ்னஸ் பண்ணுங்கள். உடனே நீங்கள் வந்து வேலையை விட்டுட்டு நான் போய் பிஸ்னஸில் இறங்கணுமா அப்படி கிடையாது. நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க, உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. அட் த சேம் டைம் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு சரியான ட்ரைனிங் எடுத்துக்கோங்க. இப்போ எங்கள் நிறுவனத்தில் வந்து நாங்கள் வந்து நல்ல ஒரு இந்த ஹவுஸ் ஹோல்டிங் ப்ராடக்ட்டு, கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங்கை நீங்கள் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அதை சின்ன உங்கள் ஏரியாவில் இருக்கிற கடைகளுக்கு நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து நல்ல ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறவங்கக்கிட்ட நீங்கள் கொடுக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். நான் சொல்கிறது இதுக்காக மட்டும் சொல்ல வரல. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது, அதை சொல்ல வரேன் நான். ஸோ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு இருந்தது அப்படின்னா எதையும் யோசிக்காதீங்க, இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள், சக்ஸஸ் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.